Hello viewers, Vanakkam and welcome to the show. நம்ம நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் நோக்கியா, சாம்சங், சோனி நிறைய பார்த்தோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எபிசோட்ல கவர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதனால 3 எபிசோட்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆஃப் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஆர் பெஸ்ட் ஆஃப் MWC அப்படின்னு செக்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க இது என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நோக்கியா என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு நம்ம எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். ஸோ என்ன நோக்கியா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல. நோக்கியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வாங்க நம்ம கேஜெட் எக்ஸ்பர்ட் பரத்வாஜ் கேட்போம். நோக்கியா எக்ஸ் பிளஸ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆண்ட்ராய்டு டிவைசஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த நோக்கியா ஆண்ட்ராய்டு டிவைசஸ். ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டு டிவைசஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு லேண்ட்மார்க் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நோக்கியா ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்றதே பிரிட்டி ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து லோ எண்ட் டிவைசஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க, நாட் ஹை எண்ட் டிவைசஸ். விண்டோஸ் போன் ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டில் அவங்க பர்சியூ பண்ண போறாங்க. பட் ஸ்டில் ஆண்ட்ராய்டு அட் தி லோ எண்ட். ஏன்னா இந்த ஆஷா போன்ஸ்லாம் அவ்வளவு நல்லா பண்ணாததுனால அண்ட் 5,000 rupees 3,000 rupeesக்குலாம் ஆண்ட்ராய்டு டிவைஸ் வர ஆரம்பிச்சதுனால நோக்கியா ஆப்வியஸ்லி அந்த செக்மெண்ட் உள்ளே இறங்கணும், இல்லாட்டி தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நோக்கியா ஆண்ட்ராய்டு டிவைசஸ் ஒரு லோ எண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல சீப்பஸ்ட் வந்து நோக்கியா எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. இட் வில் பி லான்ச்ட் இன் த கமிங் வீக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியால லான்ச் பண்ணாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டிவைஸ். அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் குவார்டர்ல Q2 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த Q2 குவார்டர்ல வந்து நோக்கியா எக்ஸ் பிளஸ் அப்புறம் எக்ஸ்எல் இது லான்ச் பண்ண போறாங்க. என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தா நோக்கியா எக்ஸ் அப்படின்றது ஒரு பேசிக் மாடல் 520 மாதிரி ஒரு மாடல், பட் வித் லெசர் கேமரான்னு சொல்லலாம். ஒரு 4-inch ஸ்கிரீன் இருக்கு, 3 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா இருக்கு. அப்புறம் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஹார்ட்வேர்ல. எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா 5 inchல வந்து 800x480 ரெசல்யூஷனோட ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. பின்னாடி 5 MP கேமரா வச்சிருக்காங்க, முன்னாடி 2 MP கேமரா. சோ அது ஒரு பிட் ஒரு டாப் எண்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நோக்கியா எக்ஸ் ரேஞ்ச் அப்படின்றத நோக்கியா இந்த தடவை லான்ச் பண்ணிருக்காங்க ஆண்ட்ராய்டு சீரீஸ்ல. அத பத்தி நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ வாங்க அத பத்தி கொஞ்சம் கிளிப்ஸ் பார்க்கலாம். Ladies and gentlemen, introducing the new Nokia X and the Nokia X Plus. There they are, ladies and gentlemen. இந்த வருஷம் புதுசா நோக்கியால 3 ஆண்ட்ராய்டு போன்களை வெளியிட்டிருக்காங்க. இது நோக்கியாவோட புது X சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள். நோக்கியா எக்ஸ், நோக்கியா எக்ஸ் பிளஸ் மற்றும் நோக்கியா எக்ஸ்எல் தான் இந்த 3 நோக்கியா ஆண்ட்ராய்டு போன். At the same time, this approach allows Android developers to easily break. இந்த போன்ஸ் எல்லாமே பார்க்க விண்டோஸ் OSல ரன் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆண்ட்ராய்டு சப்போர்ட்ல ரன் ஆகுது. இதுதான் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்கள்ல மிகவும் புதுமையான ஸ்மார்ட் போன்ஸ். இது கண்டிப்பா ஸ்மார்ட் போன் சந்தையில பெரும் வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம வந்து நோக்கியா இவெண்ட்டுக்கு போறோம்னு சொன்னேன். நோக்கியா என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நோக்கியா எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நோக்கியா எக்ஸ்னா என்னன்னா இதோட நோக்கியாவோட முதல் முறையா ஆண்ட்ராய்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் நோக்கியா எக்ஸ் பிளஸ் எக்ஸ்எல் 3 மாடல் விட்டுருக்காங்க. இதுதான் நோக்கியாவோட எக்ஸ்எல், லார்ஜஸ்ட் ஆஃப் த சீரீஸ். 3 போன்ஸ் இருக்கு அந்த சீரீஸ்ல. அதுல வந்து லார்ஜஸ்ட் போன் பாத்தீங்கன்னா இந்த நோக்கியா எக்ஸ்எல் தான். இது வந்து ஒரு 5-inch ஸ்கிரீன் கொண்டு இருக்குதுல. அண்ட் இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன். சொல்றது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, நோக்கியா வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்தியாவுக்கு கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ மெயினா என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பார்த்தா நார்மல் ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்காது. இது நோக்கியாவோட ஸ்கின் போட்டிருக்காங்க இதுல. ஸோ அதனால உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் அதெல்லாம் கிடையாது. பட் உங்க நோக்கியா ஆப் ஸ்டோர், மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோர் அதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஆப்ஸ் கூட நீங்க வேணும்னா லோட் பண்ணிக்கலாம், எனி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அண்ட் இந்த ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னாலே பியூட்டிஃபுல்லான நோக்கியா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பின்னாடி ஒரு 5 மெகாபிக்சல் கேமராவும் இருக்கு. அண்ட் டிசைன் பார்த்தாலே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ லூமியா போன்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ இந்த பவர் பட்டன், இந்த ஹோம், இந்த வால்யூம் கீ கூட இருக்கு சைட்ல. அண்ட் மேல பாத்தீங்கன்னா அந்த வால்யூம், இந்த 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான போன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ட்விட்டர், பிளாக்பெரி மெசஞ்சர் கூட இருக்குங்க. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் அது. அண்ட் விலை கேட்டீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. கண்டிப்பாக இது வந்து 10,000 ரூபாக்குள்ள தான் இருக்கும் விலை மார்க்கெட்டில் வரும்போது. அண்ட் இந்தியாவுக்கு கூடி சீக்கிரம் வரப்போகுது இந்த நோக்கியா எக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்எல், இது கொஞ்சம் லேட்டராக வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நோக்கியா எக்ஸ் வரப்போகுது மார்க்கெட்டில் இந்தியாவில். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த தந்தி டிவியில் தான் இதை பார்க்குறோம், இந்த ஃபோனோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் தான் நோக்கியாவோட எக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஹலோ வியர்ஸ், நம்ம இப்போ வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல இருக்கோம். நோக்கியா இந்தியாவோட சாரி ஹாரியோட இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம் நோக்கியாவோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், பட் அவங்க கிட்டே கேட்கலாம் நோக்கியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்லன்னு. வணக்கம் வருண் and Indian consumers of Nokia. ஸோ அவங்க வணக்கம் சொல்றாங்க எல்லாருக்கும். ஸோ இவங்க ஆக்சுவலி ஃபின்லாண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு வணக்கம் சொல்றாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். So today we are pleased to we've announced in total 5 new products in Nokia mobile phones. And the good news from Indian consumers' perspective is that we've actually now are renewing the overall portfolio. We are introducing affordable devices like this Nokia 220. Then obviously the big news from us is that we've introduced totally new range of Nokia X products. So there will be now during first quarter the first product of Nokia X also in India market. And it will have beautiful 4-inch display. It will have the Nokia key Nokia services as well as the Microsoft differentiated services, and obviously it's running the Android apps as well. So viewers, நீங்க கிளிப்ஸ்ல பார்த்திருப்பீங்க நோக்கியா வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் முதல் முறையா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆச்சரியமான விஷயம்னா, நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நாளா வந்து நீங்க காத்துட்டு இருப்பீங்க ஒரு நோக்கியா டிவைஸ்ல ரன் பண்றதுக்கு. அதெல்லாம் கூடி சீக்கிரம் நிஜமா போகுது. ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டு கூடி சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் காங்கிரஸ்ல நம்ம நோக்கியா பத்தி மட்டும் பார்க்கலைங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், நிறைய கம்பெனிஸ். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் லீடர் சாம்சங் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து சாம்சங் அடுத்த கேலக்ஸி போன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி போய் பார்க்கலாம் இப்போ. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா டிஃபரன்ஸ் தெரியாது, பட் நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். இது என்னன்னா ஒரு கோல்டன் கலர் வெர்ஷன் கையில இருக்கு எங்க கையில. ஸோ நிறைய கலர்ஸ்ல விட்டுருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 5.1 இன்ச் சூப்பர் AMOLED ஃபுல் HD டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு முதல் முறையா சாம்சங் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எங்க ஹோம் பட்டன்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஆண்ட்ராய்ட்ல வந்து முதல் முறையா இந்த மாதிரி பண்றது சாம்சங் தான். HTCயும் பண்ணிருக்காங்க, பட் அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக்ல இருக்கும். இது வந்து ஹோம் பட்டன்ல இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க ஐபோன் மாதிரி. ஸோ அதுதான் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் கேமராங்க. ரொம்ப ஒரு அருமையான பிக்சர்ஸ் இருக்கிற கேமரா. நீங்க பார்த்தாலே தெரியும் மாடியூல் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் அது பக்கத்துல கீழே வந்து LED ஃபிளாஷும் இருக்கு. அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா LED ஃபிளாஷ் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வேற எந்த போன்லயும் அது இல்லைங்க. இது வந்து ஹார்ட் ரேட் சென்சர். ஆமா, நீங்க வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்ணலாம் போன்ல இருந்தே. ஸோ நீங்க இப்படி ஃபிங்கரை வச்சாலே போதுங்க, உங்களோட ஹார்ட் ரேட்டை வந்து இந்த போன்ல வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல் கிட்ட போகணும்னே அவசியம் இல்லை. நீங்க இங்க இருந்தே ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணலாம். அண்ட் இதுக்குள்ள வந்து இது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டுச்சிங்கான விஷயம் கேலக்ஸி S5ல பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்ங்க. ஸோ நீங்க ஒரு தண்ணியில ஸ்லைட்டா தண்ணி தெளிச்சாலோ இல்லைன்னா நிறைய தூசி பட்டாலோ போனுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட்னு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து IR LED பிளாஸ்டர் கூட இருக்கு இந்த போன்ல. ஸோ நீங்க ரிமோட் எடுக்கும்போது
டிவி ரிமோட்டா கூட இந்த போனை யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சாம்சங் கேலக்ஸி நோட் 3, எல்ஜி G2லலாம் பார்த்துருக்கோம் இந்த ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. அண்ட் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ஜாக்கும் இருக்கு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றதுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. இங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் பட்டன் இருக்கு. அண்ட் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB 3 போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க கேலக்ஸி நோட் 3 மாதிரி சாம்சங். இது 2 கிடையாது, மைக்ரோ USB 3. ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், எல்லாமே டேட்டா கூட ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கு. உள்ள வந்து ஒரு 2800 mAh பேட்டரி இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி S5 மட்டும் அனௌன்ஸ் பண்ணீங்க மொபைல் காங்கிரஸ்ல. நிறைய வேரபிள் ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேலக்ஸி கியர், கேலக்ஸி ஃபிட், கேலக்ஸி நியோன்னு. ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட் சாம்சங் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேலக்ஸி S5 தாங்க அதோட இந்த ஃபிளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸுங்க. ஒரு 5.1 இன்ச் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே அந்த ஃபோனை வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் கூடியமான ஒரு டிஸ்பிளே, பிரைட்னஸ், அடாப்டிவ் டிஸ்பிளே டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேமரா, 16 மெகா பிக்சல் கேமரா சென்சர் போட்டிருக்காங்க. அண்ட் கேமரா கடையில் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு, ஒரு ஹார்ட் ரேட் சென்சரும் எம்பெட் பண்ணியிருக்காங்க ஃபோனுக்குள்ள முதல் முறையா. அண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஆப்பிள் மாதிரி ஐபோன்ல ஃபிங்கர் பிரிண்ட் டச் ஐடி இருந்த மாதிரியே இதுலயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் கேலக்ஸி S5ல வந்து சாம்சங் ஒரே சிங்கிள் டிவைஸ்ல பேக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சொல்லணும்னா கேலக்ஸி S5 வந்து முன்னாடி இருந்த கேலக்ஸி S4, S3 மாதிரி இல்லாம வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்டா கூட இருக்குங்க. ஸோ அதனால வந்து நீங்க தண்ணியோ ஏதோ தூசு பட்டாலோ எதுவுமே ஆகாது கேலக்ஸி S5 அப்படின்னு சொல்றாங்க சாம்சங். இது கண்டிப்பா மார்க்கெட் வரும்போது நம்ம ஷோல வந்து ரிவ்யூ பண்ணியே பார்க்கலாம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஆனா வந்து நம்ம சாம்சங் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ற அக்ரெசிவ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமான புது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி ஹைலைட்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஷோ அப்படின்னா சாம்சங் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் நோக்கியா ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ சோனி அனதர் என்ன ஒரு கம்பெனி விச் இஸ் ரிவைவிங் அப்படின்னு சொல்லலாம். பேக் ஃப்ரம் த டெட் அப்படின்னு சொல்லலாம். சோனி கம்பெனியை வந்து இழுத்து முடுற மாதிரி இருந்த நிலைமையில இருந்தது சோனி ஒரு காலத்துல. சோனி எரிக்சன் இருந்தாங்க. இப்போ சோனி மொபைல் ஆனா வந்து அப்படியே ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. Xperia Z2 லான்ச் பண்ணாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம பரத்வாஜ் கிட்ட கேட்போம். சோனி வந்து Xperia Z2, Xperia Z2 டேப்லெட் இந்த ரெண்டு டிவைஸ் தான் மெயினா MWCல லான்ச் பண்ணிருக்காங்க. Xperia Z2 ஒரு Z1ஓட பெட்டர் அப்கிரேட் அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணிருக்காங்க. We have the best display, we have the best camera, we have the best overall hardware அப்படின்றதான் சோனியோட ஸ்டேட்மெண்ட். சோ Xperia Z2ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி பிகர் அண்ட் பெட்டர் ஸ்கிரீன் 5.2 இன்ச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் HD ஸ்கிரீன். அது வந்து ரொம்பவே பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். Z1ல வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப மட்டமா இருந்ததுன்னே சொல்லணும். பிராங்கா சொல்லணும்னா அதை விட மச் பெட்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கேமரா சேம் 20.7 மெகா பிக்சல் கேமரா XMOR RS சென்சார் சோனியோட யூஸ் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல் எக்ஸலன்ட் கேமரா அண்ட் பில் குவாலிட்டி இன்னும் ரிஃபைன் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க கிளாஸ் மேல, ரொம்ப ஸ்கிராச் ஆகும். பட் அதை எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டா எடுத்ததுனால இப்போ பியூட்டிஃபுல் டிவைஸ். ஃப்ரண்ட்லயும் கிளாஸ், பின்னாடியும் கிளாஸ், எக்ஸலன்ட் டிசைன், எக்ஸலன்ட் பில் குவாலிட்டி. ஐ திங்க் சோனி இந்த வாட்டி கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டட் த ஃபிளாக்ஷிப்னு சொல்லலாம். இன்னைக்கு சோனி பூத்ல இருக்கும் MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஈவென்ட்ல இருந்து ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் சோனியோட ஷோ. சோ சோனி ரெண்டு ப்ராடக்ட் மெயினா லான்ச் பண்ணிருக்காங்க இங்க, சோனி Xperia Z2 அண்ட் சோனி Xperia Z2 டேப்லெட். பட் ஃபர்ஸ்ட் நம்ம சோனி Xperia Z2 பத்தி பார்க்கலாம். Xperia Z1 நம்ம ஷோல பார்த்திருப்போம். அதோட ஒரு பெட்டர் அப்கிரேட்னு சொல்லலாம். இது ஒரு 5.2 இன்ச் 1080p ஸ்கிரீன் இருக்கு. ட்ரைலூமினஸ் டிஸ்பிளே அப்படின்ற சோனி பிராண்டிங்கோட வருது. எக்ஸ் ரியாலிட்டி மொபைல் அப்படின்ற என்ஹான்சிங் இன்ஜினும் இருக்கு. இதுல டிஸ்பிளே வந்து பயங்கர பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம் Xperia Z1 விட. Xperia Z1ல வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. பட் இதுல பாத்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலன்ட், சூப்பரா இருக்கு டிஸ்பிளே. அதே மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிலிம் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, நிறைய ஸ்கிராச் ஆகும். பட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி இட்ஸ் டெம்பர்ட் கிளாஸ் ஆன் த ஃப்ரண்ட் அண்ட் த பேக். ஸோ ரெண்டுமே சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் ஆல்சோ தின் டவுன் பண்ணிருக்காங்க போன வெல். 8.2 மில்லிமீட்டர் ஸ்டிக். இது நல்லாவே தின் டவுன் பண்ணிருக்காங்க Z1 விட. Z1 காம்பாக்டை விடவே ரொம்ப தின்னா இருக்கு.
அண்ட் ஓவரால் பாத்தீங்கன்னா மச் பெட்டர் பில்ட் குவாலிட்டி அண்ட் மச் பெட்டர் எக்ஸிகியூஷன் ஆஃப் த Z1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு ஹார்ட்வேர் வாக் த்ரூ மாதிரி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்ல ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 5.2 inch ஸ்க்ரீன் இருக்கு. இங்க கீழே ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ் தான் இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ், கபாசிட்டிவ் பட்டன்ஸ் கிடையாது. மேல இயர் பீஸ், இங்க ஸ்பீக்கர்ஸும் இருக்கும். ஒரு தின் வெட்ஜில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. மேல சோனி பிராண்டிங், இங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு, கப்பல் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன், ஸ்டீரியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண முடியும் வீடியோல, அதுக்காக தான் செகண்டரி மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த 20.7 மெகாபிக்சல் கேமரா பயான்ஸ் இமேஜ் சென்சாரோட, பயான்ஸ் ப்ராசஸரோட சோனி சென்சார் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ்மார் RS சென்சார். இது எக்ஸ்பீரியா Z1ல இருக்கிற அதே சென்சார் தான். பட் இது சாஃப்ட்வேர் வந்து ஆப்வியஸ்லி புதுசுனால பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்றோம். கீழே இருக்கிறது LED ஃபிளாஷ் அண்ட் இங்க சோனி பிராண்டிங், NFC, எக்ஸ்பீரியா, அவ்வளவுதான். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒயிட் போன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கிளாஸோட பார்க்க. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தான் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க 2 ஸ்டேஜ் கேமரா கீ, நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இதை பார்க்க முடியாது. 2 ஸ்டேஜ் கேமரா கீ இருக்கு. இங்க வால்யூம் ராக்கர் இருக்கு, பவர் லாக் ஸ்விட்ச் சோனியோட ஸ்டைலோட, அண்ட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க டாக் கனெக்டர், சோனி வந்து நிறைய டிவைசஸ்ல அவங்களோட டாக் கனெக்டர் வச்சிருப்பாங்க. அந்த டாக் கனெக்டர் இங்க இருக்கு. பிளஸ் இங்க வந்து உங்களோட மீதி போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க 2 போர்ட்ஸ் இருக்கு, மைக்ரோ USB போர்ட்டும் சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் ரொம்ப மெச்சூர் பண்ணிருக்காங்க சோனி இதுல, சோனி எக்ஸ்பீரியா Z2ல. பட் இதோட பிகர் வெர்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் சோனி எக்ஸ்பீரியா Z2 டேப்லெட். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். சோ இதுதான் வியூவர்ஸ் எக்ஸ்பீரியா Z2 டேப்லெட். இது பேசிக்கலி எக்ஸ்பீரியா Z2 ஒரு பெரிய ஃபார்ம் ஃபேக்டர்லன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியா டேப்லெட் Z போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. இந்த டேப்லெட் Z ஓட பெட்டர் ஃபார்ம், இன்ஃபேக்ட் Z2 ஓட பெரிய வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல் டேப்லெட். லுக் ஹவு தின் இட் இஸ். இட்ஸ் சோ தின். இவ்வளோ தின்னான ஒரு டேப்லெட் வந்து நாங்க பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் iPad Air சொல்லலாம். பட் ஆண்ட்ராய்டு வேர்ல்டு திஸ் மைட் பி தி iPad Air. iPad Air அளவுக்கு தின்னஸ், வெரி வெரி லைட் அண்ட் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஒரு 10 inch டேப்லெட் இவ்வளோ ஈஸியா ஒரு ஹேண்டிலிங் பண்ணக்கூடிய டேப்லெட் நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டேப்லெட், வெரி வெல் கிராஃப்டட். பின்னாடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கார்பன் மெட்டீரியல் பின்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி பில்ட், எக்ஸ்ட்ரீம்லி லைட் அண்ட் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியா Z2 மாதிரியே பண்ணிருக்காங்க. இங்க சைட்ல மெட்டல் அண்ட் சைட்ல ஆல் த கண்ட்ரோல்ஸ், சோ எல்லாமே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் குவிக் ஹார்ட்வேர் வாக் த்ரூ மாதிரி இங்க கொடுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 1920x1200 ஸ்கிரீன் இருக்கு. பட் உள்ள பாத்தீங்கன்னா நியூ ப்ராசஸர். சோ முன்னாடி Snapdragon 600ன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப Snapdragon 801, த லேட்டஸ்ட் Snapdragon ப்ராசஸர், அது யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஓவரால் UI-யும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. UI இஸ் லைக் Android 4.4 மேல சோனியோட ஸ்கின் போட்டிருக்காங்க. சோ அது ஒரு நியூ அடிஷன் சொல்லலாம். அண்ட் ஓவரால் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் ஆயிருக்கு முன்னாடியோட. சோ 10 inch ஸ்கிரீன் முன்னாடி. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு, சென்சார்ஸ் இருக்கு. பிசல்ஸ் கொஞ்சம் ஸ்டில் பெருசா தான் இருக்கு, அது இன்னும் கம்மி பண்ணலாம்னு நாங்க நினைக்கிறோம். பட் மேபி நெக்ஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா வெரி லெஸ், ஜஸ்ட் 6.4 mm திக்னஸ், அவ்வளவுதான் திக்னஸ். அண்ட் கீழே இங்க கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக் கனெக்டர் இருக்கு. முன்னாடி இங்க கீழே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்தாங்க, இப்ப எல்லாமே சைட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. இங்க 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு கீழே. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் லாக் ஸ்விட்ச். இந்த பவர் லாக் ஸ்விட்ச் வந்து சோனியோட டிபிக்கல் ஸ்டைலிங்கோட அந்த பவர் சிம்பிளோட இருக்கு. இங்க மேல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ், இன்னும் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. இதுல சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்கு. இதுல LTE சப்போர்ட் இருக்கு. டேட்டா இதுல கால்ஸ் பண்ண முடியாது, பட் LTE டேட்டா சப்போர்ட் இருக்கு. சோ ஓவரால் நீங்க உலகத்துல எங்க போனாலும் ஃபாஸ்ட் டேட்டா கிடைக்கும். அண்ட் இங்க IR பிளாஸ்டரும் இருக்கு. IR பிளாஸ்டர் சோனியோட டிவிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் மாதிரி உங்க டேப்லெட் யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்ட் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் சோனி டேப்லெட்ஸ் Z2ல. சோ அதுல 8 மெகாபிக்சல் கேமராவும் இருக்கு. அது வந்து டேப்லெட்ல வந்து ரியலி ஆசம்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸாக்ட்லி சோனி போன்ஸ்ல இருக்கிற மாதிரியே இன்டர்ஃபேஸ் கொண்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா மோட்ஸ் எல்லாமே. சோ பேசிக்கலி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா Z2வே ஒரு பெரிய டேப்லெட்ல போட்டா எப்படி இருக்குமோ லிட்டரலி அப்படிதாங்க இருக்கு. பட் 20.7 மெகாபிக்சல் கேமரா கிடையாது, ஆப்வியஸ்லி இந்த டேப்லெட்டுக்கு அவ்வளவு தேவையில்ல. அண்ட் ஓவரால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டிஸ்பிளே சோனி எக்ஸ்பீரியா Z2 மாதிரி ட்ரைலூமினஸ் டிஸ்பிளே இருக்கு.
ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்பிளே அகேன் வாட்சிங் மூவிஸ் பிளேயிங் கேம்ஸ் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோனி PS3 கண்ட்ரோலர் DualShock 3 கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கு, வயர்லெஸ் கண்ட்ரோலர். ஒரு தடவை நீங்க USB OTG கேபிள்ல கனெக்ட் பண்ணா போதும், PS3 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல் கேம்ஸ் கண்ட்ரோலர் சப்போர்ட்டோட விளையாட முடியும். நம்ம நிறைய கேம்ஸ் அது மாதிரி பார்த்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல. ஸோ பழைய எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்க 3.5mm ஜாக்ல நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸும் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி இந்த 3.5mm ஜாக் இருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். Xperia Z2 டேப்லெட் கையில எடுத்தோடனே அது வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், அவ்வளோ தின்னா இருக்கு. லைக் இது வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் டேப்லெட்னு சொல்றாங்க. iPad Airோட தின்னா அண்ட் லைட்டா இருக்கு. அண்ட் அதோட ஸ்கிரீன் அண்ட் அந்த டிசைன் அதெல்லாம் பார்த்தாலே இது வாட்டர் ப்ரூஃப் Xperia Z1 மாதிரியே. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹை அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது வந்து மார்க்கெட்ல எப்போ வருதுன்னு நான் காத்துட்டு இருக்கேன். அது வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் டேப்லெட்னே சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் டேப்லெட் iPad Aiரோடையும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு. நீங்க iPadல தண்ணியில போட முடியாது. ஆனா வந்து இந்த சோனியோட Xperia Z2 டேப்லெட் தண்ணியில போடலாம். பில்ட் இன் 3G LT கனெக்டிவிட்டி கூட இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஷோனா அந்த சோனி Xperia Z2 டேப்லெட் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஷோல வந்து ஃபியூச்சர்ல ரிவ்யூ பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ வந்து இந்த எபிசோட் நம்ம பேசணும்னா பேசிட்டே போகலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு விரும்புறோம்.